என் ஜென்மத்தை கிடைத்திட்டேன் ஐயா, அதுக்கு நீ எனக்கு அருள் செய்யணும்னா. ஜென்மத்தை கிடைத்திட்டுன்னா சரி. இப்போ ஜென்மத்தை கிடைத்திட்டு எப்படின்னா ஆன்ம ஜெயம் செய்ய வர உண்டு. ஆன்ம ஜெயம் பெறணும். ஆன்ம ஜெயம் என்ன? ஓடுகின்ற காற்றை வந்து போகின்ற காற்றை நிறுத்தி வைப்பது ஆன்ம ஜெயம். அது எங்கே நிறுத்தி வைப்பது? கொடை இந்த வயிற்றில் நிறுத்தினா ஓடிப்படும், புருவத்தை நிறுத்தினா மட்டும் ஓடாது. ஆசான் சுப்பிரமணியன் என்ன செய்தார்? நல்ல பிள்ளை, நீ கேட்க நல்ல வேண்டுகோள் தான். அடியன் ஜென்மத்தை கிடைத்திட்டவனும் முத்தி அடையணும்னு கேட்டேன். நானும் இந்த மாதிரி தான் வாய்ப்பு கொடுத்தேன். நானும் தேகத்தை வந்தவன் தான், உனக்கு அந்த வாய்ப்பு தரணும்னு சொல்லி என்ன செய்வார்? சுப்பிரமணியர் என்ன செய்தார்? உடம்பை சார்ந்திருந்து உடம்பை சார்ந்து என்ன செய்வார்னா தன்னிருகால் கொண்டு நம்மருகால் ஆட்டுவார். சுப்பிரமணியர் என்ன செய்வார்? தன்னுடைய இடங்களையும் பெண்களையும் தான் இயக்குவார். இயக்கி சீடனுக்கு அந்த மூச்சு காட்டை பதிவு செய்வார். தன்னுடைய சக்தியினால மூச்சு காட்டை இயக்க செய்து அந்த மூச்சு காட்டோடு தான் ஒடுங்கி இந்த தேக கசடை நீக்குவார். தேக கசடை நீங்கினால் அங்கே பசி இருக்காது. தேக கசடை நீங்கினால் நரதரி மூப்பு இருக்காது. அங்கே காமம் இருக்காது, மலைச்சலம் இருக்காது. அப்படியே நாளுக்கு நாள் தேகம் மாறிக்கிட்டே இருக்கும். கசடி நீங்கிட்டே இருக்கும். சைவ உணவு நீங்கள் எந்த உணவு வச்சுக்காதீங்க. கேசரி கிச்சடி பொங்கல் சாப்பிட்டு செய்ய முடியாது. சாப்பிடலாம். கேசரி கிச்சடி பொங்கல் இட்லி சாப்பிட்டு ஞானியாவர் தான் 100% பேர் ஞானியாக இருக்கும். கொஞ்சம் கஷ்டம்தான் உணவு முறையில். ஆக என்ன செய்கிறான்? பத்திய உணவு தருவான். இவன் சுவைச்சு சாப்பிடுவான். புண்ணியத்தால் சரியான உப்பே இருக்காது. வீர செய்வர்கள் அவங்கெல்லாம் உப்பே இருக்காது, சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். அதை இவனை சாப்பிட்றான், அவன் சாப்பிட வைக்கிறான். இதுக்கு பத்திய உணவு ஏன் சாப்பிடணும்னா தேக கசடு நீங்குவதற்கு அதுதான் அந்த உணவு தான். அதுக்கு எண்ணெயை சேர்க்க முடியாது, பசு நெய் சேர்க்கலாம், பழங்கள் சேர்க்கலாம். ஆக இந்த சைவ உணவு கொடுக்குறான். சைவ உணவு கொடுத்து அதே சமயத்தில் தலைவன் உள்ளே தங்கியிருந்து பழைய தேகம் நம்ம 30, 20, 25 வயசுக்கு முன்னே சாப்பிட்ட எண்ணெய் பல வகையான அசுத்த உணவுகள், தவத்துக்கு பொருந்தாத உணவு சாப்பிட்ருப்பான். அந்த கசடால் நீக்கிட்டே இருப்பான். ஒரு பக்கம் புது தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும், ஒரு பக்கம் சாக்கடை தண்ணி போய்கிட்டே இருக்கும். சாக்கடை தண்ணி புது தண்ணி வரவும் சாக்கடை தண்ணி வெளியே போகவும் இருக்கும். அது மாதிரி செய்வ உணவு சாப்பிடவும் அசுத்தத்தை நீங்கவும் உள்ளே தலைவனை ஊழியம் பக்தி செலுத்துகிறான், அன்னதானம் செய்கிறான், ஒரு பக்கம் புண்ணியம் செய்கிறான், ஒரு பக்கம் பூஜை செய்கிறான். அசுத்த தேகம் நாளுக்கு நாள் கசகாடும் ஒன்றுவாக நீக்கிட்டே இருக்கும். அசுத்த தேகம் நீங்க சிறப்புரி உண்டாகும். அப்போ அதே சமயத்தில் இதயத்தில் வந்து ஒரு கருணை உண்டாகும். அந்த இதயத்தில் ஒரு கருணை பக்தி, ஒரு இறக்க சிந்தை உண்டாகும். இறக்க சிந்தை மிகுதி ஆக ஆக தலைவனை ஒன்றும் ஒன்றாக்குறான். இறக்க சிந்தையில் என்றால் சராசரி மனிதனாகிறான். அப்போ இறக்க சிந்தையை உண்டாக்குவது தான் ஜீவகாரணி ஒழுக்கமாகும். அப்போ என்ன செய்ய காலையில் நம்ம இந்த துறையில் வருகின்ற மக்கள் என்ன செய்வான்? அது காலை 4 மணிக்கு எந்திரிப்பான். ரெண்டு காலக்கடனை முடித்து விட்டு சாஸ்தாங்கமை விழுந்து வணங்குவான். அகத்தீசனையை நந்தீசனையை வணங்குவான். திருமல தேவனை வணங்குவான். முற்றுப்பெற்ற முனிவரெல்லாம் கூப்பிடுவான். அகத்தீசா, நந்தீசா, திருமல தேவா, காலாங்கிநாதா, போகதேவா, கரூர் முனிவா, ராமலிங்க சாமியில் மாணிக்கவாசன் கூப்பிடுவான். எதுக்கு என்ன கூப்பிட்றேன்னா எனக்கு அந்த வாய்ப்பு கொடுயா. நான் எத்தனை முறை எத்தனை ஜென்மம் தான் எடுக்கிறது கர்மம். என்னை எத்தனை தாய் தான் பெற்றெடுக்கிறது. நான் எத்தனை தாய் என்னை பெற்றெடுத்து அழுத்து போயிட்டா. பெருமனும் என்னை படைச்சு அழுத்து போயிட்டான். லட்சம் கோடான கூடி ஜென்மம் எடுத்திருக்கேன். இனிமேட்டு மீண்டும் நான் கருப்பை போகக்கூடாது. அதுக்கு நீ தான் அருள் செய்யன்னு கேட்டான். அப்போ ஞானிகளை கூப்பிட்டு கேட்டு விழுந்து வணங்கி கேட்குறான். அப்போ கேட்கும்போது அவங்க என்ன செய்வாங்க? அருள் செய்வாங்க. அவங்க அருள் செய்து எப்படி இருக்குன்னா அந்த உணர்த்துவார்கள். அப்படியே தியானம் செய்ய 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 சிந்தனை தெளிவடையும். ஒரு பக்கம் அன்னதானம் செய்கிறான், ஒரு பக்கம் சைவ உணவு மேற்கொண்டிருக்கான், ஒரு பக்கம் அன்னதானம் செய்கிறான். விடாது காலையில் 4:30 மணிலிருந்து 5:30 மணி 6 மணிக்குள்ள தியானம் செய்கிறான், தன்னுடைய கடமை செய்கிறான். இப்போ சைவ உணவு செயல்பாடு தூய்மை இருக்குது. தினம் தியானம் செய்ய பெரியவங்களுக்கு தொடர்பு வச்சுக்கிட்டே இருக்கிறான். அந்த பெரியவங்க தொடர்பு தான் உயர்த்துது. பெரியவங்க தொடர்பு எப்படி அமையுதுன்னு கேட்டால் இவனுக்கு நாளுக்கு நாள் ஆழ்ந்து சிந்திக்கூடிய சிறப்பறி உண்டாகும். அந்த ஞானிகள் என்ன செய்கிறார்கள்னா இவன் பூஜை செய்ய செய்ய வறுமை தீர்க்கிறான். வறுமை இருந்தாலும் அவனுக்கு லோபித்தனம் இருக்குது, வறுமை தீர்க்கிறான், செல்வத்தை தரான். சரி, முன் செய்த வினையின் காரணமாக லோபித்தனம் இருக்குண்ணா அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக இது சமுட்டி எடுத்து அடித்து உடைச்சிருவான். கல்லை உடைக்கிற மாதிரி உடைப்பான். செல்வத்தை கொடுப்பான், ஆனால் லோபித்தனம் வந்து குறுக்க நிற்கும். அந்த லோபித்தனத்தையும் பைய நீக்குவான். கேட்கணும், ஆசான் செல்வத்தான் கொடுத்தியே, ஏயா பொருள் கூடாத மனசு என்ன கொடுத்துருக்குற அப்படின்னு கேட்பான். அப்போ பொருள் கொடுக்க மனசும் கொடுத்து செல்வத்தையும் கொடுத்து அதே சமயத்தில் நல்ல இறக்க